ஹலோ. ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் நெறைய பேருக்கு வந்து தெரியல. அதனால நான் வந்து இந்த அப்டேட்ட கூடிய சீக்கிரம் கொண்டு வரணும்னு சொல்லி நான் காலேஜ் முடிச்ச உடனே கையோட கையா வந்து இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். நீட் ரிசல்ட் உங்களுக்கு அட்லீஸ்ட் 4 வாரம் தள்ளி போயிருக்கு. மேபி எனக்கு தெரிஞ்சு ஜூன் 3 வீக்ல தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு நான் நம்புற டேட் வந்து மோஸ்ட்லி ஆஃப்டர் ஜூன் 21 ப்ராபப்ளி. ஓகேவா? ஏன்னா வந்து மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து ஹால்ட்ல போட்டு வச்சிருக்கானுங்க. அது இங்க மேட்ரு இல்லை. ஐ டோன்ட் நோ ஹவு மெனி பீப்புள் ஆர் ஃப்ரம் சென்னை. சென்னையில கூட இதே மாதிரி மழை வந்து இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்து நிறைய இடத்துல கரண்ட் கட் ஆச்சு. ஒரு பேரண்ட் கூட போயிட்டு கோர்ட்ல ஃபைல் பண்ணல கேஸ. எங்கேயுமே கோர்ட்ல போயிட்டு ஒரு இதுவே வந்து ஃபைல் பண்ணாதான் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்ப நான் வந்து ஒரு எஜுகேட்டர், நானா போய் பண்ணும்போது நீ என்ன எழுதுனியா, உனக்கு தெரிஞ்சவங்க எழுதுனாங்களா அப்படின்னு சொல்லி உன் புள்ளை எழுதிச்சான்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. பட் when a parent do, அந்த ஸ்டூடெண்ட்ஸே போய் பண்ணும்போது அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வராது. இந்த இஷ்யூ வந்து நமக்கு இன்னும் பயங்கரமா நடந்திருக்கு சென்னையில. ஆனா வந்து யாருமே அதை பத்தி பேசல, யாருமே கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணல. ஸோ யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நான் திருப்பி கேட்கிறேன், கோ அண்ட் ஃபைல் அ கேஸ் இன் ஹை கோர்ட். நம்ம ஆவடியில கேந்திரா வித்யாலயால அதே மாதிரி நிறைய இடத்துல சென்னையில வந்து கரண்ட் கட் ஆயிருந்துச்சு. நிறைய இடத்துல வெளிச்சமே இல்லாம எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லி பசங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ப்ராபப்ளி லாஸ்ட் இயர் மாதிரி அந்த சென்டர்ல இருக்கிறவங்களுக்கு ஒன்று கிரேஸ் மார்க் கொடுக்கணும். ஆனால் அது ஒரு பேட் ஐடியா. இல்லைன்னா வந்து என்டிஏ என்ன சொல்றாங்க எனக்கு கரெக்டாக தெரியல. ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்சு அந்த சென்டர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இன்னொரு எக்ஸாமினேஷன் வைக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ வேணும்னா நான் இங்கே நியூஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லி கூட படிச்சு காட்டிடுறேன். வெயிட் அ மினிட், நெட் வேற வரலையா, இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பெட்டிஷன் ஜூன் 30 சொல்லிட்டானுங்க டைரக்டா. ஜூன் 30க்கு அப்புறமா தான் மோஸ்ட்லி ஜூலை வந்துடும் எனக்கு தெரிஞ்சு ரிசல்ட் வரதுக்கு. எல்லா வருஷமும் இதே தான் வந்து நடந்துட்டு இருக்கு. இண்டோர்ல வந்து இந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு சே. சப்போஸ் யாராச்சும் வக்கீலுங்கள் யாராச்சும் உங்களோட பசங்க நீட் எழுதுனாங்க, சென்னையில் இருக்கிறவங்க எழுதுனாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கேஸ் ஃபைல் பண்ணுங்க கோர்ட்ல. ஹைகோர்ட்ல மதுரை ஹைகோர்ட்டும் இருக்கு, சென்னை ஹைகோர்ட்டும் இருக்கு. பண்ணா நமக்கும் ஏதாச்சும் வந்து சாதகமா ஏதாச்சும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நிறைய பேருக்கு மார்க் அதனால போயிருக்கு. ஸோ இது ஒரு கன்சர்னா நான் உங்ககிட்ட கேட்கறேன் பசங்களுக்காக. ஓகேவா? ஸோ வில் வெயிட். ப்ராபப்ளி அப்படியே வந்து இது இன்னும் என்ன ஆக போகுது எனக்கு தெரியல. பிகாஸ் எல்லா வருஷமும் நீட்ன்றது வந்து ஒரு மாதிரி இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதே இது இன்னொரு கேவலமான விஷயம் என்னன்னா, அந்த கோர்ட்ல கேஸ் போகும்போது அந்த ஹையரிங்க்கு என்டிஏ காரங்க யாருமே வரலையாமா. யாருமே வரல, அவன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அவன் நெக்ஸ்ட் ஹியரிங்ல வரட்டும் அப்ப பேசிக்கலாம்னு சொல்லி நெக்ஸ்ட் ஹியரிங்க போட்டு வச்சிட்டானுங்க. அவ்வளவுதான். 4 வாரம் டாடி. ஐயோ, ரிசல்ட் சீக்கிரமா வரும், எல்லாத்தையும் பட்டுன்னு முடிப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். சீக்கிரமா சக்சஸ் மீட்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சைட்ல கனவு காண்டிட்டு இருந்தா இவனுங்க இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க. சரியான கடுப்பாகுதுடா எனக்கு. என்னத்த சொல்றது? இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கு நம்ம கவர்மெண்ட். ஏன் இவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளா இருக்குன்னு தெரியல. திருப்பி சொல்றேன், டூ ஃபைல் அ கேஸ். வக்கீலுங்க வந்து காசு வாங்கிட்டு கேஸ் ஃபைல் பண்ற அப்படிலாம் இல்லை, டேரக்டா நீயே போய் ஃபைல் பண்ணலாம். இங்க வந்து கவர்மெண்ட் வக்கீல்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். ஹோப் யூ பீப்பிள் ஆர் அவேர் ஆஃப் திஸ். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.